இது தெரியாமல் யார் ஏர் லேயரிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஏர் லேயரிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட், அதாவது வெஜிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீட் மூலியமாக இல்லாமல் நம்ம வந்து பிளான்ட்டோட பார்ட்ஸ் மூலியமாக ப்ராபகேட் பண்ணுறது தான் ஏர் லேயரிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அது பிளான்ட்டோட growth வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சீட்ஸ் மூலமாக ப்ராபகேட் பண்ணுறது இல்லாமல் அதை விட அதிகமான ஃபாஸ்ட் growth இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஈல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே கிடைச்சிடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் நம்ம வந்து ஏர் லேயரிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம். ஏர் லேயரிங்க்கு வந்துட்டு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஸ்பாக்னமா சர்கோகோபிட், ஒரு பாலித்தீன் ஷீட், நைஃபு, அப்புறம் டைப் பண்ணுறதுக்கு த்ரெட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி பிரான்ச் வந்து செலக்ட் பண்ணணும். அதுலேருந்து நம்ம வந்து 1 to 2 சென்டிமீட்டர் நம்ம அந்த பார்க்கை வந்து ரிமூவ் பண்ணணும். பார்க்கை மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து அதில் ஒரு தின் லேயர் இருக்கும், அந்த லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஸ்பாக்னமாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பாலித்தீன் ஷீட் போட்டு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கணும். ரேப் பண்ணிவிட்டு 2 சைடும் த்ரெட் போட்டு கட்டிடணும். அப்புறம் நம்ம வந்து 45 டேஸ்க்கு அப்புறம் ஒரு கட் கொடுக்கணும். அது வந்து growth ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 60 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து செகண்ட் கட் கொடுக்கணும். செகண்ட் கட் கொடுத்து அதை வந்து நம்ம வந்து நர்சரியில் போய் பிளான் பண்ணணும். நர்சரியில் வச்சு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 10 to 20 டேஸ் நம்ம வந்து நர்சரியில் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம 20 டேஸ்க்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து மெயின் ஃபீல்டில் போய் அதை வந்து பிளான்டிங் பண்ணுவோம். தேங்க்யூ.